Hello everyone, welcome back to my Starlight Tarot. நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ. இன்றைக்கி ஃபுல் மூன் டே. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்களோட ப்ரேயர்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் வெல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு உங்கள் பர்சனோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது பார்க்கலாமா? என்ன ஒரு சேஞ்சஸ் வருதுன்னு பார்ப்போமா? ஓகே காய்ஸ், லெட்ஸ் see. நீங்கள் உங்களோட எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள், எனர்ஜைஸ் பண்ணுங்கள். ஓகே, ஹீல் யுவர் செல்ஃப், ஹீல் யுவர் ஹார்ட், ஹீல் யுவர் மைண்ட். லெட்ஸ் டூ ரீடிங் நவ். ஓகே, why? ஸோ நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 3 ஸ்ப்ரெட் தான் எடுக்கிறோம் நம்ம. ஓகே, ஜட்ஜ்மெண்டல். ஓகே, லெட்ஸ் see. நான் இதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட ரொம்ப இயர்ஸாக பேசாமல் இருக்கலாம், ஆர் மந்த்ஸ். நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த வெயிட்டிங்குமே பார்க்க முடியுது. திஸ் பர்சன் ரீச் அவுட் யூ கைஸ், திஸ் பர்சன் ரீச் அவுட் யூ, அதுவுமே பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க. உங்கள் எனர்ஜி ரொம்ப அப்செட்டாக இருக்குது, ரொம்ப சேடாக இருக்குது. எனக்கு என்னமோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேச வர மாதிரி தெரியுது, ஒரு கம்யூனிகேட் பண்ண வர மாதிரி தெரியுது. அவங்க வரப்போ அவங்க எம்டியாக வர போகிறதில்ல. ஏதாச்சும் கிஃப்ட், ஏதாச்சும் ரீசன் ஆர் சம்திங், வாட் எவர், ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலாம். அவங்க எம்டியாக வர மாதிரி எனக்கு தெரியல. ஒரு எமோஷ்னல், ஒரு ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி பார்க்க முடியுது. ஆரல்ஸ் கிஃப்ட், சாக்லேட்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அப்படி கூட இருக்கலாம். ரொம்ப லாங் டைமாக உங்கள் எமோஷ்னல், உங்கள் ஃபீலிங்ஸ் எதுவுமே அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பிளேயிங் கேம், ஒரு ப்ளே பண்ணியிருக்கலாம் உங்ககிட்ட கேம்ஸ் மாதிரி. லைக் கேம்ஸ்னால் நீங்கள் நார்மல் கேம்ஸ் எடுத்துக்க வேண்டாம், மைண்ட் கேம்ஸ், மேனிப்புலேஷன், சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. நீங்களுமே அதை நம்பியிருப்பீங்க, அதுவுமே பார்க்க முடியுது. ஒரு கேம்ஸ் மாதிரி தெரியுது. இவங்க ஏதாவது பிளான் பண்ணியிருக்கலாம். இது ஒரு பிளானிங்குமே இந்த ஒரு கனெக்ஷனில் பார்க்க முடியுது. அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஓப்பன் அப் ஆகியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே ஆன்சரபிளாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒன்லி ரீசனபிளாகவே இருந்திருப்பாங்க. அதுதான் பார்க்க முடியுது. நீங்கள் அவங்களுக்கு ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அதுவுமே பார்க்க முடியுது. ஆர் நீங்கள் பேசியிருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி கூட நீங்கள் பேசியிருப்பீங்க இவங்கக்கிட்ட, அதுவுமே பார்க்க முடியுது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கம்மி ஆகியிருக்கும் இந்த கனெக்ஷனில். பட் யூ ஸ்பெண்ட் டைம் டுகெதர். நீங்கள் அகெயின் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பர்சன் அகெயின் உங்களை ரீச் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மோர் கேரிங் பார்க்க முடியுது. அண்ட் மோர் ஓப்பன் அப் ஆக போகிறாங்க. நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போகிறாங்க, அதுவுமே பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கீங்க. எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஜஸ்ட் அவங்க நேம் கேட்டாலே ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க. அந்த ட்ராமாஸ், அந்த பாஸ்ட் இஷ்யூஸ், டிஃபிகல்ட்டி, நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு ட்ராமாஸுமே அது இப்போ கூட அவங்க நேம் கேட்டாலே உங்களுக்கு
ரொம்ப அப்செட் ஆகுறீங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க. ஜஸ்ட் அவங்க நேம் கேட்டாலே எமோஷ்னல் ஆகுறீங்க. அந்த ஒரு ஸ்டேஜில் தான் நீங்கள் எல்லாருமே கடந்துமே வந்திருக்கீங்க. ஒரு சிலர் கடந்து போகாமலையும் அந்த ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்க மாதிரி தான் பார்க்கவும் முடியுது. அண்ட் அவங்களோட ட்ரூ எமோஷ்னலை உங்ககிட்ட ஷோ பண்ணலாம். ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. லவ் ஹைட் பண்ணியிருக்கலாம், கேரிங்கை ஹைட் பண்ணியிருக்கலாம், சில இஷ்யூஸை ஹைட் பண்ணியிருக்கலாம், தேர்ட் பார்ட்டிஸ் ஹைட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போது அவங்க அவங்க ட்ரூ எமோஷ்னலை உங்ககிட்ட ஷோ பண்ணலாம். அவங்க ட்ரூ இன்டென்ஷன் பாஸ்ட்டில் வேறு மாதிரி ஒரு இன்டென்ஷனில் இருக்கலாம். அவங்கக்கிட்ட ஒரு சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது, ஒரு சேஞ்ச் ஓவர் பார்க்க முடியுது, ஒரு ட்ரூ இன்டென்ஷன். இப்போ அந்த இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கலாம், மாறி இருக்கலாம். ஒரு நல்ல லவ் கொடுக்கணும், அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க, ரிக்ரெட் பண்ணிட்டாங்க, அதுவுமே பார்க்க முடியுது. எனக்கு என்னமோ யூ கோயிங் டு செலிப்ரேட், ஏதோ ஒரு செலிப்ரேஷனால் பார்க்க முடியுது. செலிப்ரேஷன் ஆஃப் 5 பீப்புள்ஸ் கேதர்டு டுகெதர். ஒரு 5 பேர் சம்மந்தப்பட்டவங்க, ஒரு ஆர்எல்ஸ் உங்களுக்கு 5 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஒரு உங்கள் ஃபேமிலியில் 5 பர்சன் இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஏதோ செலிப்ரேஷன் போகிற மாதிரி இருக்குது. பர்த்டே செலிப்ரேஷனாக இருக்கலாம், கேக்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் கட்டிங், சம் பியூட்டிஃபுல் பிளேஸ்க்குமே நீங்கள் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஏதோ ட்ராவலிங்கில் நீங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு செலிப்ரேட் மோடுக்கு நீங்கள் போகிறீங்க. ஒரு மேரேஜ் பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டில், அதுவுமே பார்க்க முடியுது. டெக்கரேஷன், ஏதோ டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் நீங்கள் கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. ஆர் உங்கள் பர்சனும் உங்கள் பர்த்டே ஆனிவர்சரிக்கு கம்மிங் வீக்ஸ் ஆர் டேஸ் மந்த் வருதுன்னா அவங்களும் உங்கள் பர்த்டே பற்றி அவங்க ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி இருக்குது. டெக்கரேஷன் பார்க்க முடியுது, கேக்ஸ் அண்ட் கேண்டில்ஸ்லாம் பார்க்குறப்போ ஐ ஃபீல் ஏதோ ஒரு செலிப்ரேஷனுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டுருக்காங்க, அதுவுமே பார்க்க முடியுது. ரொம்ப ப்ரொட்டக்டிவாக மாற போகிறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுது, இவங்க இப்படி தான் அப்படி தான் எல்லாமே தெரியுது. பட் இருந்தாலுமே வெயிட் பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, ரொம்ப சஃபர் ஆயிருக்கீங்க இந்த கனெக்ஷனில். இந்த சேஞ்சஸ் வராதா இந்த கனெக்ஷனில்? திரும்பி அவங்க என்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களா? நான் நினச்ச மாதிரி எனக்காக அவங்க இருக்க மாட்டாங்களா? அவ்வளோ ப்ரே பண்ணியிருக்கீங்க யூனிவர்ஸ் கிட்ட, அது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகிற மாதிரி தான் என்னாலுமே இங்கே ஃபீல் பண்ண முடியுது. கார்ட்ஸுமே இப்படி தான் இருக்குது. பட் கொஞ்சம் நெகட்டிவிட்டிஸ், அப்டிக்கல்ஸ், சேலஞ்சஸ் எல்லாமே நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர மாதிரி தான் இருக்குது. ஒரு குட் நியூஸ்மே காத்துட்ருக்கு இந்த ஒரு கனெக்ஷனில். குட் நியூஸ் பார்க்க முடியுது, செலிப்ரேஷன். மேபி நீங்கள் அகெயின் நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் செப்பரேட்டடாக இருக்கீங்க, பேசாமல் இருக்கீங்கன்னா அகெயின் அந்த ரீயூனியன் நடக்கலாம் உங்கள் ஃபேமிலியில், பார்க்க முடியுது. எனக்கு என்னமோ ரைனிங் பார்க்க முடியுது. ஐ திங்க் யூ செலிப்ரேட்டிங் வித் ரெயின். மேபி ரெயின் லவ்வர்ஸாக இருக்கலாம். நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற டைமில் ரெயின் வரலாம். ரெயின், அம்ப்ரெல்லா பார்க்க முடியுது. ரெயின், மேபி நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்ப கூட ரெயின் வந்துட்டுருக்கலாம். அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டுமே பண்ணிப்பாங்க. They are going to close the gap or silence between you two. அவங்க உங்க கூட இருக்க அந்த ஒரு எப்படி சொல்கிறது சைலன்ஸ் கேப், அது எல்லாமே அவங்க க்ளோஸ் பண்ண போகிறாங்க உங்க கூட வந்ததுக்கப்புறம். இதுக்கப்புறம் இந்த கேப் வேண்டாம், இந்த சைலன்ஸ் வேண்டாம், நான் இதை க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இனிமேல் நம்ம எப்பவுமே ஹாப்பியாக தான் இருக்கணும், சேர்ந்து தான் இருக்கணும், அந்த மாதிரி அவங்க பேசுகிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், என்ன இவங்க இந்த மாதிரி பேசுகிறாங்க, உங்களுக்கே பிலீவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், இவங்க நிஜமாக மாறிட்டாங்களா அந்த மாதிரி கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோஸுமே பார்க்க முடியுது. என்ன சடனாக பேசுகிறாங்க, சடனாக இவ்வளோ லவ் ஷோ பண்ணுறாங்க, உங்களுக்கே என்ன நடிக்கிறாங்களா, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட மணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா உங்களால் நம்ப முடியாமல் உங்களுக்கே கொஷின்ஸ் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கும், அந்த மாதிரி பார்க்க முடியுது. அண்ட் அவங்க உங்ககிட்ட அப்பாலஜைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, பண்ணுவாங்க. சாரி நான் பண்ணதுக்கு, அந்த மாதிரி கூட அவங்க பேசலாம். நீங்கள் ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு சென்டர் பாயிண்டில் நின்றுட்டுருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. லைக்
எந்த சைடு போகலாம், இந்த சைடு போகலாமா இல்லை இந்த சைடு போகலாமா, டிசிஷன் எடுக்க முடியாமல் நீங்கள் வந்து தவிச்சிட்டு இருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. ஒரு சுச்சுவேஷனில் சென்டர் பாயிண்டில் இருக்கீங்க, நீங்கள் இந்த சைடு நான் போகிறது தெரியாமல் இருக்கீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவுமே இருக்கீங்க. நீங்கள் என்னமோ உங்கள் கொலீக்ஸ் அண்ட் டீம் ஒர்க்கில் பிஸியாக இருக்க மாதிரியும் பார்க்க முடியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்கள் கொலீக் கூட ஒர்க் பண்ணுற பர்சன், டீம் மெம்பர்ஸ் ஒரு காசிப் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது உங்களை பற்றி ஆர் உங்கள் பர்சனை பற்றி. அவங்க உங்கள் பர்சனை பற்றி தப்பாக பேசியிருக்கலாம் உங்ககிட்ட, அதுவுமே பார்க்க முடியுது. ஒரு காசிப் நடந்திருக்கு, பேட் காசிப்ஸ். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும், எப்படி வந்து உங்களுக்கு இல்லை உங்கள் பார்ட்னருக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும், எப்படி வந்து சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறது, இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியாஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்க மாதிரி என்னால் பார்க்க முடியுது. பட் எதுவுமே காட்டிக்காத மாதிரி இருப்பாங்க. பட் கரெக்டாக வந்து அவங்க வந்து அதை பாயிண்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுவாங்க. நீங்கள் நினைக்கலாம் இவங்களாம் வந்து அப்பாலஜைஸ் பண்ண போகிறாங்க, இவங்களாம் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கலாம். பட் அவங்க பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜிஸ் தான் இன்றைக்கி பார்க்க முடியுது. ஃபுல் மூன் டே எனர்ஜி, லைக் உங்களுக்கு ஃபுல் மூன் டே பீரியட் அப்போ உங்களுக்கு எண்டப் ஆகிருக்கலாம் உங்கள் கனெக்ஷன். ஐ திங்க் ஸோ. நீங்கள் வேணால் திங்க் பண்ணி பாருங்கள் எந்த டைமில் நமக்கு ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆச்சுன்னு. நியர்பை ஃபுல் மூன் டே அந்த பீரியடில் இருக்கலாம் உங்கள் கனெக்ஷன். அவங்க உங்களை மிஸ் பண்ணுறாங்க. தேர் திங்கிங் அபவுட் யூ லாட். உங்களை பற்றி நிறைய யோசிச்சுட்ருக்காங்க. நீங்களுமே அவங்கள பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, யோசிச்சுட்ருக்கீங்க. ரெண்டு பேருமே இந்த திங்கிங் மோடில் இருக்க மாதிரி தான் பார்க்க முடியுது. ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது. நம்ம பேசாமல் இருந்தோன்னா நீங்கள் அவங்கள கேர் பண்ணிக்காமல் போயிடுவீங்களோ, அவங்கள விட்டு போயிடுவீங்களோ, அந்த ஒரு பயம் வந்து அவங்களுக்கு வந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு கனெக்ஷனில் ஃபியர் ஆஃப் லூசிங் யூ, அந்த ஒரு பயம் இருக்குது இந்த கனெக்ஷனில். ஒரு நெகட்டிவ் தாட்ஸுமே பார்க்க முடியுது. உங்களுக்கும் அண்ட் உங்கள் பார்ட்னருக்கும் நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ரொம்ப ஸ்ட்ரகிளிங் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே அந்த நெகட்டிவ் தாட்ஸில். ஒரு நெகட்டிவ் பீப்புள்ஸ் கூட ஸ்ட்ரகிளிங் பண்ணலாம். உங்களை அட்மாஸ்பியர் அப்படி இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளிங் வந்து தெரியுது. டிசிஷன் எடுக்க முடியாமல் அதுவும் பார்க்க முடியுது. உங்கள் பர்சனுமே ட்ரூலி அப்செட்டாக இருக்க மாதிரி தான் பார்க்க முடியுது. உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும். இந்த பேட் ஃபீலிங்ஸ், இந்த ஸ்ட்ரகிளிங், இந்த எமோஷ்னல், இது எல்லாமே ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு தாட் வருது. பட் யூ காண்ட். கைஸ், இந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். இந்த மூணோட எனர்ஜிஸ் கூட எனர்ஜைஸ் பண்ணி இந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பீப்புளை வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. நெகட்டிவ் எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, எனக்கு என்னமோ நீங்கள் யாரோ ஹர்ட் பண்ணியிருக்க மாதிரி பார்க்க முடியுது. யூ ஹர்ட் சம் ஒன். இவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள். உங்கள் பார்ட்னர்னு சொல்ல முடியல, வேறு யாராச்சும் பேரண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணியிருக்கீங்க. அவங்களும் ஹர்ட் ஆகிருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க ஏதோ கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது உங்கள் பார்ட்னர். டைனி கிஃப்ட், குட்டி கிஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் அது ரொம்ப பெரிய கிஃப்ட் நினச்சி ரொம்ப வேல்யூ பண்ண போகிறீங்க. ஒரு குட்டி டைனி கிஃப்ட் பார்க்க முடியுது. என்னமோ உங்களுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. ஏதோ பிளானிங் கிஃப்ட், பிளானிங் ரிகன்சிலேஷன், கன்ஃபியூஸ்டுமே பார்க்க முடியுது. அதே டைமில் என்ன கிஃப்ட் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கலாம். பட் பேர்டன் ஆயிருக்கீங்க ரெண்டு பேருமே. உங்கள் பர்சன் ஆட்டிடியூடாக இருக்கலாம். ஆட்டிடியூட் பார்க்க முடியுது. ஒரு மெடிசன் ஃபீல்ட் ஒரு ஐடி அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டில் தான் இருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு ப்ரோக்கன் ஹார்ட்டில் நீங்கள் இருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் வந்து ஏன் இந்த கனெக்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம், இந்த பார்ட்னரை நம்ம ஏன் சூஸ் பண்ணோம், நம்ம ராங்காக டிசிஷன் எடுத்துட்டோமோ, ராங் பர்சனை சூஸ் பண்ணிட்டோமோ, அந்த மாதிரி ஒரு தாட்ஸுமே உங்கள் மைண்ட் செட்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, ஓடிட்டுருக்கு. ரொம்ப வரி பண்ணுறீங்க, அதிகமாக வரி பண்ணிக்கிறீங்க இந்த பர்சனை நினச்சி.
ஏன் நான் இவங்களை சூஸ் பண்ணேன், இவங்களை சூஸ் பண்ணதான் தான் என் லைஃப் இப்படி இருக்கோ, நான் கரெக்டாக சூஸ் பண்ணலையோ, அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் பார்க்க முடியுது. இந்த கனெக்ஷனில் 1% டாக்கட்டிவாக இருக்கலாம், 1% வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம். ஒரு பர்சன் நல்லா பேசக்கூடிய ஒரு பர்சன் ரொம்ப டாக்கட்டிவ், ஒரு பர்சன் இன்ட்ரோவர்ட் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி கூட பார்க்க முடியுது. ஒரு 2 பேருமே இன்ட்ரோவர்ட்டாக இருக்கலாம், ஒரு 2 பேருமே டாக்கட்டிவாக இருக்கலாம். ஐ திங்க் a person wants to show you something means like யாராவது ஒருத்தர் பற்றி அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணலாம், அவங்கள பற்றி அவங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, ஆர் இவங்க வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரிச்சிருக்காங்க, பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சில விஷயங்கள் நடக்கலாம். ஆர் நீங்கள் கூட அப்படி இருக்கலாம், எக்ஸ்போஸ் பண்ணலாம் ஒரு பர்சனை பற்றி, இவங்க இப்படி தானே, இவங்கள ரொம்ப நம்பிட்டு இருந்திருக்க, பட் இவங்க அப்படி கிடையாது, இவங்க ட்ரஸ்ட் வர்த்தி இல்லை, அந்த மாதிரி நீங்கள் 2 பேருமே ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒருத்தராக கூட இருக்கலாம். ஓகே, டிக்கெட்ஸ் பார்க்க முடியுது. டிக்கெட்ஸ், வெக்கேஷன், இதை டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். நியூ பிளேஸ், நியூ கண்ட்ரி, நியூ சிட்டி, ஏதோ ஒரு வெக்கேஷன்ஸ் மோட்க்கு ஆன் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு நியூ ஜாப், நியூ லவ், ஒரு சிலருக்கு நியூ லவ் இருக்கலாம், பார்க்க முடியுது. ஏதோ நியூ திங்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கலாம், ஹோம், வீட்டுக்கு மெட்டீரியலிஸ்ட், அது பார்க்க முடியுது. எனக்கு என்னமோ கேர்ள்ஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா யூ வேரிங் பிங்க் லிப்ஸ்டிக், பேல் பிங்க், ஒரு மாதிரி பேல் பிங்க் லிப்ஸ்டிக் பார்க்க முடியுது. நீங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து கிளென்சிங் பண்ணிகிட்ருக்கீங்க, எனர்ஜைஸ் பண்ணுறீங்க, அதுவுமே பார்க்க முடியுது. மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. வார்ம் எல்லோ கலர் ட்ரெஸ் பார்க்க முடியுது, வார்ம் எல்லோ ஆர் ரெட். எனக்கு என்னமோ நீங்கள் வந்து உங்கள் ஹேரை வந்து கேர் பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. உங்கள் ஹேர் எனக்கு என்னமோ நீங்கள் 2 பேருமே ஹாப்பியாக இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. தாட் ஏதோ ஒரு இஷ்யூஸ்னால ரொம்ப கன்ஃபியூஸ்டில் இருக்க மாதிரி பார்க்க முடியுது. பட் ஓவர் கம் ஆகலாம், அதுக்கான பிளஸ்ஸிங்ஸுமே உங்களுக்கு இருக்குது. லெட்ஸ் see கைடன்ஸ் பார்ப்போமா உங்களுக்கு. guys, do subscribe my channel. Manifestation classes are going, tarot classes start பண்ண போகிறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் வித் மீ, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஓகே, எனக்கு கார்ட்ஸ் வரலை. ஓகே, see the hanged man and strength. I'm asking to you, why are you living in the past? ஏன் பாஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஏன் ப்ரெசண்ட்டில் இருக்க மாட்டீங்க? பாஸ்ட்டை விட்டு ப்ரெசண்ட்டுக்கு வாங்க. ஓகேவா? எப்போ பாஸ்ட்டை விட்டு வெளியே வரீங்களோ உங்கள் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகுறத நீங்கள் விசிபிளாக பார்ப்பீங்க. உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஒரு நியூ பர்சன் வரலாம், ஆர் உங்கள் பாஸ்ட் பர்சனே வந்து சேஞ்ச் ஆகி கூட வரலாம். ஸோ பாஸ்ட்டில் இருக்காதீங்க. ஓகே ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர், பாய்.